ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி செட்டிநாட்டு கல்யாண ஸ்பெஷல் கெட்டி குழம்பு, அதாவது சைவ மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு, எப்படி வேணாலும் இதை சொல்லலாம். வாழைப்பூ வச்சு ரொம்ப ஈஸியாக அந்த குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது வரையிலும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதுதான் இதோட ரூல்ஸு. அப்புறம் இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இதுதான் வாழைப்பூ. அந்த வாழைப்பூ வந்து கொஞ்சமாக நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டிஃபன் பாக்ஸில். இப்போ அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த வாழைப்பூ வந்து பிரித்தோன்னாக்க உள்ளர சின்ன சின்னதாக பூவாக இருக்கும். அந்த பூவை வந்து நம்ம எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் ஒரு வாழைப்பூவும் யூஸ் பண்ணலை, பாதி தான் இதில் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எடுத்தோன்னா உள்ளர வந்து ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். அந்த மொட்டை வந்து பிடிச்சி இழுத்தோன்னா அது அப்படியே வந்துடும் நம்மளுக்கு. அது பக்கத்துலேயே ஒன்று கண்ணாடி மாதிரி இலை மாதிரி சின்னதாக இருக்கும், அதுவே எடுத்துடணும். இது ரெண்டையுமே நம்ம வந்து எல்லாத்துலேயும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், இதில் நல்லா தெரியுது விரிஞ்ச மாதிரி இருக்கிறதுனால அதை பிடிச்சி இழுத்தோன்னாக்க ரெண்டுமே சேர்ந்துட்டு வந்துடும். அந்த மாதிரி எல்லா பூவையும் நான் வந்து இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு இந்த வாழைப்பூ வந்து எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. ஏற்கனவே வாழைப்பூ வடையும் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து நிறைய பேர் கையில் இருக்காது, அதனால தான் நான் இன்றைக்கி அரிசி மாவு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. அதாவது பச்சி மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பச்சி பவுட்ரு அது வந்து சேர்த்துக்கங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தான் அந்த வாழைப்பூவில் வந்து ஒட்டி பிடிக்கும், அதுக்காக. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். கை வச்சு நல்லா எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சுக்கங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தெளித்து பிசையுங்க. ரொம்ப தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது. ஏன்னா அதில் வந்து பட்டும் படாமல் அந்த வாழைப்பூவில் வந்து அந்த மசாலா, அந்த பவுட்ரு எல்லாமே சேர்ந்துருக்கணும். அதனால் கையில் தெளித்து மெதுவாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பிசைஞ்சால் போதுமானது, ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை வறுக்கிறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக தானே எண்ணெய் வச்சுக்கோங்க, ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. இந்த மாதிரி வாழைப்பூ வந்து ஒன்றொன்னா கையில் எடுத்து போடுங்க. அப்படியே அள்ளி போடக்கூடாது. ஒன்றொன்னா போட்டோம்னா தான் நம்மளுக்கு தனித்தனியாக மீன் மாதிரி வறுத்து எடுக்கிறது இப்போ நல்லாயிருக்கும். போட்ட உடனே இது வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் விட்டு கருக விட்டுறாதீங்க. செவந்து வந்த உடனே நம்ம வந்து எடுத்துடணும். வறுத்து எடுத்த உடனே இப்படியே சும்மாவே கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக மீன் மாதிரியே நம்மளுக்கு இருக்குது வறுக்கிறப்ப. இப்போ எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையானது பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சதுரமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா கூட ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் ஒரு 12லேருந்து 15 வரையிலும் பூண்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸாக இருக்கிறதுனால 15 பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய சைஸாக இருந்ததுன்னா ஒரு 7-8 எடுத்தாலே போதுமானது. அப்புறம் ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து அதுவே இந்த மாதிரி சதுரமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 1.5 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். என் கையில் இப்போ கொத்தமல்லி இல்லாததுனால நான் வந்து கொத்தமல்லி சேர்க்கலை. நீங்கள் கொத்தமல்லி இருந்ததுன்னா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம வந்து அது மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ அது வறுத்துட்டு அந்த எண்ணெயே தான், மிச்ச எண்ணெய் நான் வச்சுருக்கேன். அந்த எண்ணெயிலே தான் வந்து இன்றைக்கி குழம்பு தாளிக்க போகிறேன். அப்படி இல்லை நீங்கள் வந்து வேறு எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா 1.5 இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து காய வச்சுக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் அதிலே சேர்க்கலாமேன்ட்டு நான் அதிலே செய்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பும் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பூண்டை வந்து அதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பூண்டு வந்து நல்லா செவந்து வரணும். பூண்டு நல்லா செவந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம்.
வெங்காயமும் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்காக இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம வாழைப்பூவில் வேறு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால் இந்த உப்பே போதுமானது. 3/4 டீஸ்பூனு உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா இதுவாக வதங்கி வரணும், சுருண்டு வதங்கி வரணும். ஏன்னா அப்போ தான் குழம்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியை வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குழம்பு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அதாவது தனியா பொடின்னு சொல்லுவாங்கள்ல, அது சேர்க்குறேன். நீங்கள் வந்து தனித்தனியாக மிளகா பொடி மல்லிப்பொடி போட்டு செய்கிறதுனால செய்யலாம். அப்படி இல்லைன்னா குழம்பு பொடி போட்டு செய்யலாம். அந்த குழம்பு பொடி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா பேச்சுலர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து தனி மிளகா பொடி மல்லிப்பொடி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியாக செய்யலாம்ங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதே மாதிரி சைவ ஈரல் மசாலாவும் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். அந்த மிளகாப்பொடி மல்லிப்பொடி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ குழம்பு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3லேருந்து 4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வச்சுருக்கிற வறுத்து வச்சுருக்குறோம்ல அந்த வாழைப்பூ, அதாவது சைவ மீன், அது வந்து அந்த குழம்போடு சேர்க்கணும். அதை அப்படியே சேர்த்துருங்க எல்லாத்தையுமே. இந்த வாழைப்பூ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மீன் எப்படி நம்ம வந்து இது பண்ணுவோமோ, மீன் குழம்புக்கு கிண்டி விட்டுட்டு மூடி வைப்போமோ அது மாதிரி மெதுவாக கிண்டி விடுங்க. அதில் உள்ள அந்த இதெல்லாம் உடஞ்சிராமல் இருக்கணும். நம்ம வறுத்து எடுத்துருக்கிறோம்ல அந்த வாழைப்பூவில் உள்ள மசாலா எல்லாமே அதோடு சேர்ந்த மாதிரியே இருக்கணும். அதனால் நல்லா மெதுவாக கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சுருங்க, கையில் வைக்காதீங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குழம்பும் அந்த வாழைப்பூவும் சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள் குழம்பு. இன்னமும் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து அடுப்பு அமர்த்திட்டோம்னாலும் அந்த சூட்டிலே இன்னமும் கொஞ்சம் அந்த வாழைப்பூ வந்து குழம்பு வந்து உறிஞ்சத்தான் செய்யுமே ஒழிஞ்சு நல்ல குழம்பு வந்து கெட்டியாக வந்துடும். நீங்கள் தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு செட்டிநாட்டு கல்யாண ஸ்பெஷல் கெட்டி குழம்பு, அதாவது சைவ மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி செட்டிநாட்டு ரெசிபிஸ் வந்து நிறைய நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஈஸியானதும் கூட. இந்த சைவ மீன் குழம்பு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, செட்டிநாட்டு ஸ்பெஷல் கெட்டி குழம்பு செய்யுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன். எல்லாருக்கும் இது வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.